ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவர்கிட்ட ஒரு இளைஞன் போயிட்டு கேட்குறாரு, ஐயா நான் என்ன செஞ்சாலும் இந்த மக்கள் வந்து என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை வந்து உதாசனப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர்கிட்ட ஒரு பழைய நாணயத்தை கொடுத்து மார்க்கெட்டில் போயிட்டு சந்தையில் போயிட்டு நீ விற்றுட்டு வாப்பா, ஆனால் ₹1 கம்மியாக யாருக்கிட்டாலும் கொடுக்காதுன்றாரு. இவரும் போகிறார், நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, 10 பைசாவுக்கு இது பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணி அனுப்பிடுறாங்க. அது வருத்தத்தோடு வந்து அந்த ஞானிக்கிட்ட சொல்கிறார், சரி அப்படியா வைர வியாபாரிகிட்ட எதுவுமே இதை காட்டுன்றார். அவர் லென்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இது பழமையான தங்க நாணயத்தை, இதுக்கு ₹10,00,000 வரைக்கும் கொடுக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதிப்பு தெரியாதவங்க கிட்ட நம்ம என்னதான் செஞ்சாலும் என்னதான் எடுத்து உரைத்தாலும் அது வந்து பிரயோஜனம் இல்லைன்றது தான். நம்மளுடைய மதிப்பு எங்கே சொன்னால் புரியுமோ மேம்படுமோ அங்கே தான் நம்மளும் இருக்கணுன்றதை நம்ம எப்போ உணர்றோமோ அப்போ தான் நம்மளுடைய உண்மையான மதிப்பு வந்து மற்றவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நன்றி.